சந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சந்திப்போமா நிகழ்ச்சியில் வாரம் வாரம் ஒரு நட்சத்திரங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த வாரம் நானும் இரவும் பகலும் வரும் படத்தோட குழுவினரோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த படத்தோட இயக்குனர் பாலஸ்ரீன் சார்ட்ட கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க இந்த படத்தை எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் கதை எழுத ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லுங்க. நான் அப்படியே கதையை தேடி அப்படியே எல்லாருமான நானும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ தான் நான் படிச்சப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு விஷயம் ஒரு கேரக்டர் ஞாபகம் வந்தது. அவன் என்னன்னா காலையில காலேஜ் போவான், நல்லா ஜாலியா எங்களோட இருப்பான். நைட்டு மட்டும் எங்களோட வரவே மாட்டான் 6 மணிக்கு மேல. ஏன் சார் சரக்கு போடுறது? இல்ல ஏன்னா வரமாட்டேன் டிராவல் பண்ணப்பதான் தெரிஞ்சுட்டு ஒரு நாள் சேஸ் பண்ணி பார்த்தா அவன் நைட் காலையில எங்களோட காலேஜுக்கு வருவான். ரொம்ப நல்ல பெட்டையெல்லாம் அடிச்சிட்டு ரொம்ப நல்ல பையனா இருக்கும். நைட்டு பார்த்தா அவன் ராபரி திருட போயிடுவான். சரி என்னடா அவன் இப்படி செய்யறான். அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்டா அவன் ஒரு ரீசன் சொன்னான். அதை பார்த்து எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. அதுதான் மீன் இந்த படத்தோட கதை, ஒரு ரியல் ஸ்டோரி. அந்த கேரக்டர் கரெக்டான ஆள் யாருன்னு பார்த்தா நீங்க மாட்டீங்க. அதான் அவங்க பிடிச்சு போட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஆப்போசிட் கேரக்டர் வெங்கடேஷ் சார் வரணும். ஒரு வில்லன் ஆப்போசிட். அது எப்படி சார் கரெக்டா வெங்கடேஷ் சாரவே நீங்க சூஸ் பண்ணீங்க? அங்காடி திரும்ப மகிமா தான் சார். திரும்பவும் அடிக்கணுமா சார்? அதான் சொன்னாங்களே ஷூட்டிங் ஸ்பாட்லயே சொன்னாங்களே இந்த ஆள் அடிச்சுட்டே இருக்காரு. ஏன்? ஆமா சார். ஆனா நிறைய அடி புள்ளிகள் சார். இது ஹீரோயின் கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணேன். ரொம்ப போல்டா இருக்கு. எனக்கு அந்த கஜினியில அசீன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு டப்புன்னு வந்தது அனன்யா தான். அனன்யா ஆனா அப்ப சேலை கட்டி தாவணி கட்டிட்டு தான் படம் நிறைய தமிழ் படம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ஜீன்ஸ் டிஷர்ட் ரொம்ப போல்டா அப்படியே நடிச்ச மாதிரி பண்ணாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க அவங்ககிட்ட கதை சொன்னப்போ அவங்க என்ன சார் சொன்னாங்க? கதையை கேட்டு அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு நிறைய அவங்க வீட்டுல போனோன்னா கதையை கேட்டோன்னா எத்தனை வகையான முந்திரி ரியல் சார் எத்தனை வகையான முந்திரி பருப்பு இருக்குன்னு அவங்க வீட்டு போய் நிறைய முந்திரி பருப்பு நிறைய வச்சுட்டாங்க. டேபிள் நிறைய சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். போறப்ப என்கிட்ட கூப்பிட்டு சார் இந்த படத்தை நான் நடிக்கிறேன், ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, நீங்க எனக்கு ₹1 கொடுங்க அப்படின்னு. நான் என்னடா ₹1 ₹1,00,000 நம்ம எங்க போறது கதை சொல்லல போனோம். ஆமா பெரிய டக்குன்னு எடுத்து இல்ல சார் ₹1 கொடுங்கன்னு ₹1 எடுத்து கொடுத்தேன். அதை வாங்கி கையில வாங்கிட்டு இதான் சார் இந்த படத்தோட அட்வான்ஸ். இந்த கதையை நீங்க எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் நான் நம்புறேன், யாருக்கு வருமானம் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க. உண்மை சார், நல்ல விஷயம். இந்த கதை நீங்க உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு பண்ணலாம் அப்படின்ற விஷயம்? கதை நான் அதுக்கு முன்னாடி பண்ண நாடோடிகளானாலும் சீடன் எல்லாமே அந்த 2 படம் தான் நடிச்சிருந்தாங்க. அப்போ கேட்ட கதைகள் எல்லாமே ஹோம்லி கேரக்டர், தாவணி, சாரி, சுடிதார் இதுதான். அப்போ எல்லாம் அந்த மாதிரி தான் வருது. இந்த ஸ்டோரி பார்த்தோம்னா லவ் ஸ்டோரி. ஆனா இந்த கேரக்டர் மாடர்னா இருக்கும். ஆனா ரொம்ப பயங்கர என்ன சொல்லுவோம் டீசெண்டா இருக்கும். ரொம்ப சென்சிபிளா இருக்கும். ஆமா ஆனா பயங்கர சென்டிமெண்டலான சென்சிட்டிவான ஒரு போல்டு பொண்ணு. ஆமா ரியல் கேரக்டர் இல்ல அப்படி ஒரு ரியல் கேரக்டர். எல்லாத்துக்கும் உங்களை ரியலா கண்டுபிடிச்சிருக்கு என்னையும் உங்களுக்கு சார்? எனக்கு கதை கேட்ட உடனே ரொம்ப இம்மிடியா இந்த கதை பிடிச்சது காரணம் என்னன்னா திரைக்கதை ரொம்ப புதுசா இருந்துச்சு, டெல்லிங் ரொம்ப புதுசா இருந்துச்சு. எஸ்பெஷலி இப்ப நம்ம ஒரு கதையை கேட்கறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கதையா கேட்போம், அப்புறம் ஆசைப்படும்போது நம்ம கேரக்டர் தான் ஆசைப்படுவோம். அப்ப கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்றப்போ இந்த கேரக்டர் என்னோட கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இன்ஃபேக்ட் நம்ம அங்க இடத்துல சேர்ந்து நடிச்சோன்றதை தாண்டி அதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன் பண்றதையும் தாண்டி என்னோட கேரக்டர் ரொம்ப புதுசா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நானே பார்த்ததில்ல, கேள்விப்பட்டதில்லை. அப்ப பாலன்ட்ட கேட்டேன், பாலன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உண்மையில இருக்குதா இல்ல கற்பனையா அப்படின்னு. கற்பனை தான் சார், பண்ணி முடிச்சதுக்கு தெரியும் பாம்பேல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்ற சொல்லிட்டாங்க, யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அதுக்கப்புறம் நான் டைரக்டரோட அசிஸ்டன்ட் சார். நான் வேற இந்த கதையில எப்படி உள்ள வந்தேன்னு சொல்லல சார். ஃபர்ஸ்ட் நான் பாலு சார் ஹோட்டல்ல மீட் பண்ணிட்டு கதையெல்லாம் கேட்டாச்சு. அப்ப கொஞ்சம் வெயிட்டா வேற இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட கேட்டதுதான், சார் வெயிட்டா இருக்கேன் அப்படின்னா அவர் இல்ல எனக்கு இந்த மாதிரிதான் வேணும் என் படத்துக்கு அப்படின்னு, கொஞ்சமாவது உடம்பு வேணும், ரொம்ப சின்ன பண்ண இருக்கக்கூடாது அப்படின்னாப்புல. அதுவும் இல்லாம கதை சொல்லும் போது ஃபுல்லா சொல்லிட்டாரு. கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் இன்ட்ரோல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு கடைசியில கேட்டாரு, என்கிட்டே கேட்டாரு, சார் இல்ல ஏதாவது ஹீரோயின் வந்தாங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்லையே சார் வரவே இல்லை. ஆனா ஹீரோயின் இருக்காங்க, வராங்க, அந்த பக்கம் போறாங்க, பேசுறாங்க மட்டும் சொன்னீங்க சார். இல்ல சார் படம் ஃபுல்லா அது வரவே மாட்டாங்க, ஆனா அவங்க பேச்சு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு அவங்க இல்லன்னு ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்டாரு. இல்ல சார் எனக்கு அதெல்லாம் தெரியல, நீங்க ஏதோ ஃபுல்லா போயிட்டீங்க முடிச்சு கடைசியில தான் சார் சொன்னாரு, இங்க மட்டும்தான் நீங்க பாப்பீங்க அப்படின்னு. இல்ல இப்போ சார் மகேஷ் நீங்க இந்த மாதிரி
ஒரிஜினலா கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க வந்து ஒரிஜினலாவா ஏதாவது பொண்ணு? இல்ல நான் இதுல உண்மை சொல்லாம பொய் சொல்லாமா நான் கேட்டுக்கலாம். உண்மைதான் சொல்லணும். உண்மையே சொல்லணும் சார். யாருமே பாக்கல சார். நிஜமாவா? சத்தியமா சார். அல்ல யாரும் நீங்க யாரும் யாரையும் பாக்கல சார். ஏன்னா நான் அப்பயே ஒரு 6 அடி இருப்பேன். இது என்னது எவ்வளவு இருக்கு? 2 தான். அப்ப நான் பாக்கலாம்ல. எவ்வளவு ஷார்ட்டா சொல்றாங்க. இவ்வளவு நிறைய பேர் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிக்கான்னு சொல்லிருக்கீங்க. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவங்க யாரும் இருக்காங்களா? அவங்க இப்பெல்லாம் எப்படி இருக்காங்க? என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணியாலும் இப்ப என் கூட எங்க ஹஸ்பண்ட் என் கூட இருக்கு. நல்ல விஷயம். அது விஷயம் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றது இல்ல. லைக் எனக்கு பிடிச்சது வந்து அவரை வந்து இப்போ இஸ் மை ஹஸ்பண்ட். சார் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எப்படி சார் சினிமாக்குள்ள வரணும்னு நினைச்சீங்க ஃபர்ஸ்ட்? டைரக்டரா இப்ப வந்து ஒரு படம் பண்ணிட்டீங்க, எல்லா விஷயமும் இப்ப ஒரு கதை பண்ணி எல்லாத்தையும் சொல்லி பண்ணிட்டீங்க படமா. நீங்க ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வரணும்னு நினைச்ச ரீசன்? ஃபர்ஸ்ட் சினிமா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் பேஷன் இருந்தது. வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்றப்ப எனக்கு சாரோட சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் படம் சாக்லேட். அதுல நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் தான் எனக்கு வந்து இன்னமும் எனக்கு இன்னைக்கு இருக்கிற 2 பெரிய டைரக்டர் அதுதான் இம்ப்ரெஷன். ஷூட்டிங் சாக்லேட் சாருக்கு மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். திருமண மண்டபத்துல சுகாசினி மேடம் பெரிய ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். என்ன பண்ணுவான், டயலாக்ல வந்து அந்த மாப்பிள்ள மீச வச்சிருக்குன்னு இருக்கும். அந்த மாப்பிள்ள நாங்க மீச எல்லாம் எடுத்து விட்டுருப்போம். எடுத்து ஷார்ட் எல்லாம் எடுத்தாச்சு. சுகாசினி மேடம் எல்லாம் நைட் ஒரு ஃபைட் கண்டினியூட்டி நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் முடிச்சு இது பண்ணிட்டாரு. டயலாக் முடிஞ்சு ஆர்டிஸ்ட் முடிச்சு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் டைரக்டர் பார்த்துட்டாரு, என்ன என் மாப்பிள்ளைக்கு மீசையே காணா, டைலாக் மீச இருக்குன்னு இருக்கும். மீசையை பார்த்தா நான் இம்ப்ரெஸ் ஆனா என் பொண்ணுன்னு சொல்லிடுவான். மீசையை வச்ச விட்டுட்டோம். அப்ப எல்லாம் சுகாசினி மேடம் எல்லாம் முடிஞ்சாச்சு. அது பேக்கப் சொல்ற டைம். அப்ப யாரானா நானே இன்னைக்கு இருக்கிற நம்ம திருடா திருடி சுப்பிரமணிய சிவா இன்னொரு எல்லாம் பெரிய டைரக்டர் போயிருக்கிறோம். அதனால எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டான். ஆமா இல்ல என்ன பண்ண திட்டுறாரு, அது வேற எவ்வளவு பெரிய மிஸ்டேக். அன்னைக்கு எல்லாமே நாங்க ஃபீல் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இவ்வளவு பெரிய தவறு நடந்துச்சு அப்படின்னு. அந்த ஃபீல் தான் எங்களை வந்து அடுத்தடுத்து என்னை வந்து அந்த தப்பு ஒரு டைரக்ஷன் என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு அங்கேயிருந்து ஆரம்பிச்சதுதான். நிறைய ஒரு டெடிகேஷன் இருக்கும் சார் கிட்ட. என்ன மோல்டு ஆக்குனதே அங்கதான். எப்படி சார் சார் பயங்கரமா டென்ஷனா வர இல்ல ஒர்க் பண்ற எப்படி வச்சுப்பாரு ஒர்க் பண்றப்ப சார்? பயங்கரமா இருக்கும் டென்ஷன் தான். அது 2 crore இருக்கும் டென்ஷன். நீங்க பாத்துருப்பீங்க அங்க இருக்கிறப்ப எல்லாம் அவ்வளவுதான். 6 மணிக்கு அந்த சார் காப்பி சாப்பிட்டு இது பண்ணிட்டு அங்க போய் கேமராட்ட என்ன இருந்தான், அது எத்தனை மணிக்கு பேக்கப் சொல்றாரு அது வரைக்கும் யாருக்கு என்ன இருக்கான்னு தெரியாது. ஓடி ஒளிஞ்சிருவோம் நாங்க. நானும் வரவே மாட்டேன் கிட்டக்க சார்ட்ட. பேக்கப் சொன்னாதான் கிட்டக்க சைட்ல வந்து இப்படி பாப்பேன், கூலா இருக்காரா சரி ஓகே அப்படின்னு. இப்படிதான் நடக்கும். பயங்கரம் இருக்கும். ஆனா ஒர்க்கு போயிட்டே இருக்கும். எல்லா ஒர்க்கும் கரெக்டா. உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண இல்லையா சார்? நல்லா சாரை பத்தி சொல்லுங்க சார். இவர் இப்படின்னு அதான் அவர் சொன்னதுதான். செட்ல வந்துட்டு பாலன் என் கண்ணுல படவே மாட்டாப்ல. நான் பாலன் இருக்கணும் இல்லையாப்பா இங்க அப்படின்னு. அதே மாதிரி திடீர்னு பார்த்தா அந்த ஒரு 4 o'clock அந்த செட்டப் வேணும். வர எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஹீரோயினுக்கு இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி அந்த இதெல்லாம் வச்சு ஹேர் ஸ்டைல் இதான் காசு ரெடி பண்ணி இருப்பான்னு பொறுப்பா புடிச்சிருப்பேன். பார்த்தா ஒரு 3 மணிக்கு பார்த்தா ஹீரோயின் அப்படி போயிட்டு இருக்கும், ரெடியா இருக்காது. இன்னும் 3 மணிக்கு பாலன் எங்க அப்படின்னா சார் ரெடி ஆயிட்டு சார் 4 மணிக்கு ரெடி ஆயிரும். இவ்வளவு கேஷுவலா சொல்லிட்டு போறாங்க, பொறுப்பே இல்லையா பாருங்க. யாரு கடைசியா 4 o'clock ரெடி பண்ணி கூட்டு வந்துருவாப்ல. அதை எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியா கூலா எதுக்கு டென்ஷன் அப்படி என்னோட கான்ட்ராஸ்ட் அவரு அந்த மாதிரி இருந்தாலும் இப்ப ஷூட்டிங் நம்ம நடிக்குமா பார்த்தோமே. இல்ல சார் இப்ப நம்ம வந்து இப்ப அவர் டைரக்ட் பண்றப்ப எப்படி சார் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பாக்குறப்ப? ஆனா சார் டைரக்ட் ஆயிட்டாரு, எனக்கு படம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் அப்ப அவரே சொன்னாரு ஒரு 2 நாள் வந்து எங்க டைரக்டர் ஐயோ ஏன்னா எனக்கே தெரியும் அசோசியேட் தான் அனுப்பிச்சு வைப்பாரு, நீங்க போங்க நீங்க போயிட்டு அங்க இருக்க சார் இருக்காரு அப்படின்னு அனுப்பிச்சு வைப்பாரு. அது ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் மாறிச்சு சார் பண்ணலாமா சார் அப்படின்னு. அது எனக்கு என்னன்னா என்னோட அசிஸ்டன்ஸ் டைரக்ட் பண்ற படத்துல நான் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். சோ நான் வந்து என்ன பண்ணா எனக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை என்ன அசிஸ்டன்ஸ் கூப்பிடவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு வேலை கூப்பிட மாட்டாங்க. எப்படி அடி இவரை வச்சு எப்படி வேலை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பாலன் கூட்டோன்னே சரி ஓகே நான் கேரக்டர் ரொம்ப பிடிச்சதுன்னு சென்று வந்தேன். ஷூட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து 2 நாள் பார்த்தேன். பாலன் ஏதோ கொஞ்சம் பயந்தே சுத்திட்டு இருக்காப்ல அப்படின்ட்டு. அப்புறம் நான் போய் பாலன்ட்ட கேஷுவலா பேசி நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான், அந்த படத்துக்கு டைரக்டர் இல்ல, நீ வந்து டைரக்டர். சோ உங்க திருப்திக்கு இந்த கேரக்டர் மோல்டு பண்ணுங்க, இந்த கேரக்டர் அவ்வளவு பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்னா அப்புறம் போக போக பாலன் நல்ல ஜெல் ஆயிட்டாரு. அது ஃபர்ஸ்ட் சார் நடிச்சோன்னே அந்த டேக் எடுத்ததெல்லாம் எல்லாரும் எனக்கு செட் ஆயிடுச்சு. சாருக்கு வந்து 2 இருக்கும், அதாவது ஒரு சைக் ஒன்னு இருக்கும், நார்மல் கேரக்டர் இருக்கும். ரெண்டையுமே அந்த அத்திய ஃப்ரேம்ல கொண்டு வரணும். நார்மலும் இருக்கும், அப்படியே சைக் ஆகும், அப்ப நார்மல் ஆகும். அது ஓவர் ஆக்டிங் ஆயிடுமோன்னு எனக்கு டவுட். உடனே போய் அடுத்த நாள் நான் ரசித்து விஜய் சார்ட்ட கேட்டேன், சார் எடிட்டர் விஜய் சார் அது பாத்துக்கங்க அது டிராமாவா இருக்கேன், ஏன்னா மற்ற ரியலா தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெங்கடேஷ் சார் 2 கேரக்டருமே நான் ஃப்ரேம் டு ஃப்ரேம் பண்ணுவேன்.
அது அந்த சைக்கா பண்றப்ப வந்து டிராமாவா இருக்கா ஓவர் ஆக்டிங் இருக்கா எனக்கு சொல்லுங்க சார் ரெஸ்ட் பார்த்துன்னு கரெக்டா போது நீங்க பாட்டுக்கு போவோம் ரூட்ல அப்படின்னாரு. நார்மலா எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன் இல்லனா அந்த ஒரு கெமிஸ்ட்ரி தான் பாப்பாங்க. ஏன் ஹீரோ அண்ட் ஒரு நெகட்டிவ் சாரோட கேரக்டர் அங்காடி தெருவு மாதிரி முன்னாடி அவரு ஒரு வில்லன் ஹீரோ இதுலும் ஏன் அது ட்ரை பண்ணிட்டு மெயின் இந்த கதை ஃபார்ம் ஆனோன்னு மகேஷ் சார் பிக்ஸ் பண்ணோடனே சரி நிறைய அதுக்கு வில்லன் வந்து வேற அன்னைக்கு ரன்னிங் வில்லன் தான் இருந்தாங்க. அன்னைக்கு இருக்கிற ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் தான் இருந்தாங்க. அதுதான் எல்லாமே சூஸ் பண்ணியிருந்தாங்க. மகேஷ் ஹீரோன்னு எனக்கு தோணுனது அதான், என் டீமுக்கு ஐடியா வந்தது அதான். பட் அதுக்கு காரணமே அங்காடித்தனோட ரீச் தான். அதே இது நாங்க எந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ணோமோ அதே மாதிரி ஷூட் பண்றப்ப பீச்ல சார் வந்து வெங்கடேஷ் இது மகேஷ துரத்திட்டு போவார், பிடிச்சி இழுத்துட்டு போவார். இந்த பப்ளிக் எல்லாம் என்ன பண்ணாங்க, இன்னும் என்ன அவர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, விடவே மாட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு அந்த கமெண்ட் இருந்தது. சோ அது எனக்கு என்னோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த பையனை இந்த அடி அடிக்கிறாரு பாத்துக்க. அங்காடி தெருவை பார்த்தோம்னால எனக்கு ரொம்ப பயம் இருந்தாங்க. கதை சொன்னே அது கேட்டு சார். அதான் சார் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் இந்த பொக்கே ஷாப்ல நான் நடிக்கிறேன் பேசவே இல்லை. நான் பேசல சத்தியமா எனக்கு பயம். கதை சொல்ல போனேன். அப்ப அங்காடி தெரு பாத்தியானா இவரு ஹீரோ ஓகே அந்த ஹீரோக்கு வில்லன் யார் ஆப்போசிட்னா அதுல நடிச்சாரு. ஓ அவரா ஞாபகம் இருக்கு. கண்ணெல்லாம் உருண்டு பேசாம போயிட்டா. ஆமா நான் கூட நினைச்சேன். ஆனா நான் கெஸ் பண்ணிட்டேன் இந்த அந்த படத்துடைய பார்த்து பேசாம போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பப்ளிக் பிளேஸ்ல லேடிஸ் நான் கண்டு ஓடுவாங்க. எல்லாம் என்னை பார்த்து அவங்க பேசவே பேசாதுங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு அப்படிதான் பயந்து போகுது. அப்புறம் இவர் கூட்டு வந்து சொன்னாரு இதான் தெரியும் தெரியும் அப்படின்னு. ஆமா நான் ஒரு கொஸ்டின் கேட்க நினைச்சேன். இப்போ அழகா தமிழ்ல கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப உங்க டப்பிங் எல்லாம் நீங்க பண்றீங்களா இல்லன்னா வாய்ஸா? இந்த படத்துல டப்பிங் இவங்க டப்பிங் வாய்ஸ் இல்ல இல்ல டப்பிங் வாய்ஸ். எனக்கு இவங்க ஆல்ரெடி 2 படம் பண்ணிருந்தாங்க தமிழ்ல. எங்கேயும் போதும் சுப்பிரமணியபுரம் நாடோடிகள் எல்லாம் இவங்க தான் டப்பிங். நம்ம படம் பண்றப்ப அவங்களால வர முடியல, எங்கேயும் ஃபாரின்ல வேற படம் ஷூட்டிங்ல இருந்துட்டாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணா நான் அனன்யா மாதிரியே இதுக்கு எங்கேயும் ட்ராக் எடுத்திருந்தாங்க. அவ பெரிய சிங்கர் அவங்க, இது சேம் ஏஜ், அவங்க மலையாளி தான். அவங்க வர வச்சு எடுத்து அப்படியே அனன்யா மாதிரியே நீங்க படம் பார்த்திருப்பீங்களா? அனன்யா பேசாம எல்லாமே அனன்யா தான் இருந்தாங்க. அனன்யா எப்படி பேசுவோம் அப்படியே பேசுங்க. சூப்பர் அப்படிதான் பிக்ஸ் பண்ணோம். அது ரொம்ப சேஸ் பண்ணி அந்த பொண்ணை பிடிச்சோம். ஆமா ஆனா அனன்யா டப்பிங் பேச வேண்டியதுதான் அந்த படத்துல. நான் ட்ரை பண்ணிச்சு அதான் ஆசைப்பட்டது. பட் அங்க சுச்சுவேஷன் அப்படி இல்லை. பட் ஆனா கேரக்டர் சூப்பர் பண்ண அந்த கிளைமாக்ஸ் உண்மையில் நான் வந்து அனன்யா வந்து அப்பதான் கிளைமாக்ஸ் தான் பேசுச்சுங்க. இந்த படம் கிளைமாக்ஸ் தான் பேசுச்சு அனன்யா. அப்பதான் முடிய போகுது சார், படம் முடிய போகுது. அப்பதான் பேசு. அன்னைக்கு தான் கிளைமாக்ஸ் எடுக்கும் போது தான் நான் அப்பதான் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் அந்த பொண்ணுடைய பெர்ஃபார்மன்ஸ். அப்பதான் வந்து இந்த நம்ம வந்து அனன்யா முன்னாடி படங்கள்ல பாத்துட்டு இருந்தப்போ எனக்கு நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து பாக்குறேன் அனன்யா பெர்ஃபார்மன்ஸ், இந்த லைவா பாக்குறேன். அவ்வளவு நல்ல கிளைமாக்ஸ் உண்மையில ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு. அதான் எனக்கு ஒரு டவுட் இதுல, நீங்க படம் பண்ணிட்டு இருந்தீங்களா சார் ஓப்பன்ல, நீங்க டைரக்டரா ஆகி படம் பண்ணதுக்கும் இப்ப சார் வந்து டைரக்டர் ஆகி படம் பண்ண இந்த டைம்ல வர படங்களுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்ப சிட்டிஸ் வந்து இப்பவும் நான் படம் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னா சினிமா வந்து எப்பவுமே 5 வருஷம் இருக்க மாறும். நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ் சினிமா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இதை நீங்க வரலாறு புரட்டி பாத்தீங்கன்னாலே தெரியும். 5 இயர்ஸ் ஒன்ஸ் சினிமா மாறிட்டே இருக்கும். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 16 வயது காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க. அங்கிருந்து கரெக்டா 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் கமர்ஷியல் சினிமா ஒரு 5 வருஷம் வரும். அதுல இருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா தகவல் மறுபடியும் ஒரு சேது வந்து மறுபடியும் ட்ரெண்ட் சேது. தாஜ்மஹால் தான் போட்டோ எடுக்கிறது. எந்த ஆங்கிள் எடுத்தாலும் தாஜ்மஹால் அழகுன்ற மாதிரிதான் சினிமாவை நீங்க எப்படியும் எடுக்கலாம். கமர்ஷியல் ட்ரெண்டுங்கிறதே கிடையாது. அது என்னன்னா நம்ம தான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, ஒரு பையன் ஒரு ஷர்ட் போட்டு வரான், ஒரு புது பேட்டர்ல ஒரு ஷர்ட் போட்டு வரான். அந்த ஷர்ட்டை பார்த்தோன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஷர்ட் தைக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கிளாஸ்ல 50% பீப்புள்ஸ் அதே மாதிரி ஷர்ட் போட்டுருப்பாங்க. இது வந்து ட்ரெண்ட் ஸ்டைலு எல்லாமே வந்து ஒண்ணு பார்த்து அது நல்லா இருக்குன்னா அப்படியே பாக்க. அதே மாதிரிதான் ஒரு படம் வந்து ஒரு ஈஸ்தட்டிக் ஃபிலிம் வருது, ஒரு லைவா ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னா அதை பார்த்து நான் இப்ப அடி சொல்றேனே அந்த அங்க இது இரவும் பகலும் படத்துல நான் நடிச்சதுக்காக சொல்ல, நடிக்காம இருந்தாலும் சொல்லுவேன். இரவும் பகலும் படத்துக்கு அப்புறம் அந்த படங்கள் வரும் கண்டிப்பா சார். ஏன்னா திரைக்கதை வந்து அவர் வேற மாதிரி பண்ணிருக்காரு, நரேஷன் வேற மாதிரி பண்ணிருக்காரு. இது ட்ரெண்ட் மாறும். இப்ப அண்ணனே அவருக்கு ரெண்டு கிடைச்சு என்ன ட்ரெண்ட் மாறினாலும் சார் ஃபேஷன் கட்
இல்ல எந்த லாங்குவேஜ் இப்ப மலையாளம் ஆனாலும் தமிழ், தெலுங்கு, இரானியன், இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் படம் சினிமா மாறாது. அது மட்டும் அப்படியே இருக்கும். அது அந்த ஆக்ஷன் கட்டுக்குள்ளதான் அந்த மேஜிக். இந்த ஆக்ஷன் கட்டுக்குள்ள நடக்கிற மேஜிக் தான். அதுக்குதான் ஒவ்வொரு டைரக்டர்ஸ், இப்ப எவ்வளவு ஆக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு ஆக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி. இப்ப அனன்யா நடிக்கிற மாதிரி அனன்யா மாதிரி நடிக்கணும்னு இன்னொரு பொண்ணு ட்ரை பண்ண முடியாது. அது அந்தந்த கேரக்டர். அனன்யால கூட கிளைமாக்ஸ்ல சார் அந்த அப்நார்மல் வரும் தெரியுங்களா உங்க காம்பினேஷன்ல, அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பேரை சொல்லி அது மாதிரி நடின்னு தயவு செய்து நான் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் என்ன கம்பேர் பண்ணாங்கன்னு சொன்னிச்சு. சரி இதான் மேட்ரு, என்னால நடிச்சு காமிக்கலாம், அதெல்லாம் எனக்கு வேணும், நடிக்கிறத நீங்க எடுத்துங்கன்னு சொல்லி நடிச்சது அந்த கிளைமாக்ஸ் பர்சன். ஆமா, ஒரு இன்டர்வியூல வந்து எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது வந்து ரஜினி சார் கொடுத்த இன்டர்வியூ, இது ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு அந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல வந்துட்டு பாலச்சந்தர் சார் வந்து இவரை செலக்ட் பண்றப்போ இது அபூர்வ ராகங்கள்ல உள்ள என்ட்ரி வரல பைரவின்னு அந்த கேரக்டருக்கு அவர் செலக்ட் பண்றப்போ அவர் ஷூட் என்ன பண்ணிக்காம அப்படின்றப்ப இவர் நான் சிவாஜி மாதிரி பேசுறேன் அப்படின்னாராம். அதுக்குதான் சிவாஜி இருக்காரு. நீ என்ன பண்ணுவ அதை பண்ணுனாராம். நான் என்ன பண்ணுவேன் ரஜினி சார் என்ன பண்ணி காமிச்சாரோ அதை ரஜினி சாரோட ஸ்டைலா மாறு எனக்கு டென்ட். சோ அதுதான் இப்ப வந்து சினிமாக்கு இப்போ சொல்லலாம். இப்ப சமீபத்திலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸ்க்கு வந்து பெரிய கமர்ஷியல் படம் ஓடி இருக்குது. அதே சமயத்துல எதிர்பாராத ஒரு சாதாரண சின்ன பட்ஜெட்ல சின்ன ஹீரோ படங்களும் ஓடி இருக்குது. சோ இந்த ட்ரெண்டுங்கிறது கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து அந்த அந்த அமைப்பு தான் சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்கிரிப்டுக்குள்ள அமையும் போது அந்த படம் வந்து அதோட இதுன்னு வரும். ஷூட்டிங் இதுவரை பண்ணி 40 நாள் என்ன வச்சு பண்ண கரெக்டா நான் பண்ணி கொடுத்தேன்றதான் என்னோட டவுட். ஒழுங்கா ஷூட் பண்ணனா நீங்க எதிர்பார்க்க நான் பண்ணணும்ன்றத நான் நினைச்சது அப்படியே நான் என்ன சொன்னோன்னா அதை அப்படியே செஞ்சீங்க. ஆனா இது எப்படி வரும்னு தான் நீங்க ஏன் மேல டவுட் பண்ணிருந்தீங்க. அது கிடையாது. ஏன்னா இது நான் அப்படி சொல்ல மாட்டேன். எடிட்டர் வந்து சார் ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் முடிச்சதுக்கு அப்புறம் பிலிம் பார்த்துட்டு அவரே சொன்னாரு ஏன்னா இது கம்மியா இருக்கு இந்த இடத்துல அப்படின்ட்டு, இது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்றது அங்க இருந்து வந்துருச்சுன்றத சொல்லிட்டாரு. அங்க இருந்து சொன்னா நான் சொல்ல கிடையாது, சார் சொன்னாரு அப்படின்னாரு. சரி சார் நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கு. நீங்க நான் அதுக்கப்புறம் சார்கிட்ட டெய்லி கேட்பேன், சார் இன்னைக்கு ஓகேவா அது அப்படின்ட்டு. இல்ல அவங்க சார் சொன்னாரு ஓகேன்றாரு, இதுவே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. அதனாலதான் கேட்கிறேன். படமா ஃபுல்லா வரும். ஒவ்வொரு ஷாட் முடிஞ்சிட்டோம் அந்த அங்காட்டர்ல அவரு வேற ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுவார்ல, ஏங்க அவர் அப்படி எடுக்கிறாரு நீங்க பாட்டுங்க ஓகேன்றீங்க. சரி ஒரே டேக்ல ஒரு டேக்ல ஓகேன்றீங்க போதுன்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அப்படின்னு. ஒன்னும் புரியாதுங்க, அந்த இதை எரேஸ் பண்ணிருங்க, இது வேற படம். நான் சொல்றத நீங்க எப்படி எல்லாம் சீக்வன்ஸ் சொல்லிட்டு நீங்க எப்படி லவ் பண்ணுவீங்க, நீங்க எப்படி கோவப்படுவீங்க, நீங்க திருடி உங்க அம்மா திட்டினா என்ன ரியாக்ஷன் கொடுப்பேன் அதை கொடுங்க, அதை மெயின்ல வச்சுங்க. நான் சொல்லி தர மாட்டேன், நீங்க ரியலா வாங்கினதுக்கு அப்புறம் 2 நாள் கூட செட் ஆனது ஒரு அங்காட்டு தெரியும் மெயின்ல வச்சிருந்தாரு. என்ன வந்து இந்த ஒரு குத்து விளக்கு ஏதோ கிளைமாக்ஸ் அது 12 நாள் எடுத்தாங்க சார், குத்து விளக்கு நான் குத்துறது அப்படின்னாரு. அவரு ஒரு பர்ஃபெக்ஷன் பாப்பாரு. நீங்க ஒரே டேக்ல ஓகே 2ஆவது டேக் ஓகே நீங்க போய் உட்காருங்க, எனக்கு புரியல சார் அப்படின்னாரு. இது வேறங்க, இது வேற மாதிரி டைப் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருந்தது. ஓகே சார், தேங்க்யூ. இப்ப நான் மேடத்துல தான் கேட்கணும் இருக்கேன் சார். சொல்லுங்க சார். உங்களுக்கு லவ் ப்ரொபோஸ் நடந்திருக்குல்ல, அந்த ப்ரொபோஸ் ஏதாவது நீங்க யாராவது மொக்க பண்ணிருக்கீங்க இல்ல அவங்க யாராவது உங்களை மொக்க பண்ணிருக்காங்களா? அதாவது நீங்க குச்சி எடுத்து அவங்கள எடுத்துருக்கீங்களா? மொக்க பண்ணது சொல்லுங்க. நான் மொக்கா பண்ணது மொக்கா இல்ல, ஒருத்தர் வந்து 10 12 ஞாபகம் இல்ல, 12th 10th ஞாபகம் 12th 11 12 அதுல ஹையர் செகண்டரி படிச்சுட்டு இருக்கேன் சார். ஒருத்தருக்கு வந்து பயங்கர ஐயம்மல கிரஷ். ஒரு ஏன்னா தினமும் வீட்டு முன்னாடி அப்படி வண்டி ஓட்டும் திருப்பி வந்துடும். அப்ப அம்மா கிட்ட சொன்னா, தம்பி கிட்ட சொன்னா, தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நின்று இவர் வண்டி போகும்போதெல்லாம் கூ கூ அப்படி பண்ணும். நானும் விட்டுட்டா. டெய்லி நான் ஸ்கூட்டர்ல தான் போவோம். என்னாச்சுன்னா ஒரு நாள் என்னன்னா இவர் வந்து பின்னாடியே என் ஸ்கூட்டர் பின்னாடி அப்படியே வந்துட்டோம் ஸ்பீட்ல, நானும் ஸ்பீட்ல வந்துட்டேன். என்ன மோதிர மாதிரி வந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா நான் கொஞ்சம் அப்படி கட்டடிச்சு போனேன். இவர் என்ன போய் விழுந்துட்டா, நான் கட்ட அடிச்ச டைம்ல போய் விழுந்த டைம்ல நான் வண்டி நிப்பாட்டி சொன்னா, மலையாளம் சொல்லுவாங்க மரியாதைக்கு போகாம மரியாதையா போடலாம்ல போயிருக்க வேண்டியதானே அப்படி சொல்லி நான் வீட்டுக்கு கிளம்பினேன். வீட்டுக்கு கிளம்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் வீட்டுக்கு ரீச் ஆகி அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டே இருந்தாங்க, அம்மா நான் இப்படி கட்டடிச்சு அவர் போய் விழுந்துட்டான் அப்படி சொன்னா.
அப்படியா ஒண்ணும் பண்ணல இல்ல ஒண்ணும் பண்ணல நான் அப்படியே கிளம்பிட்டாங்க சார். திடீர்னு ஒரு காலிங் பெல் டிங் டாங். அவரு உங்க பொண்ணு வந்து இடிச்சு நான் விழுந்துட்டாங்க. அப்ப நான் இடிக்கல, நீங்க இவரே தான் போய் விழுந்த. அப்ப அப்பா சொன்ன வீட்டு சைடுல வந்து ஒரு பைப் இருக்கு മോനെ ഇങ്ങനെ പോയി കഴിഞ്ഞ ഒരു പൈപ്പ് ഉണ്ട് കഴുകിട്ട് അവന புரிஞ்சுதா போயிடுங்கன்னு. எனக்கு அதுல இருந்து எனக்கு பயம். அவன் ஏதாவது ஐயோம்மா என் போகும்போ வந்து ஏதாவது நான் ஒன்னும் அப்படி நினைச்சு பண்ணல. அப்போ வந்து மைண்ட் இல்லாம அப்படி போயிடுச்சு. ஆனா இப்ப எனக்கு தெரியாது அவரு எங்க இருக்காரு. இல்ல ஏதோ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது. இப்போ நான் பாலன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்ப இந்த படம் நீங்க ஆரம்பிச்சு முடிச்சிருக்கீங்க. என்னதான் இந்த படத்துல வந்து அப்போ அனன்யா ₹1 வாங்கிட்டு இந்த கதைக்கா ஃபுல் கோஆபரேஷன் பண்ணது நமக்கு தெரியும். அனன்யா டேட் கொடுத்தது எனக்கு தெரியும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் டேட் கொடுத்தது. மகேஷ் கோஆபரேஷன் தெரியும். இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு டைரக்டரா உங்களை நீங்க முழுமையா நீங்க டைரக்டர் பாலா ஸ்ரீராம் அப்படின்னு ஆக்கி விட்டது ஒரு தயாரிப்பாளர். அவரை பத்தி நீங்க இந்த படத்துல நீங்க சொல்லணும்னு என்ன சொல்றீங்க விரும்புறீங்க? மெயின் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தை இந்த அளவுக்கு மோல்டு பண்ணி கொண்டு வந்திருக்கு என்னோட ஃப்ரெண்டு பாலசுப்ரமணியம் பெரியசாமி. அவர் இந்த படத்தை ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. என்னோட ரூம்மேட் கூட எனக்காக தான் எடுத்தாரு. பட் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து வெளியில நமக்கு ஓகே பப்ளிக் ரீச் பண்றதுக்கு என்ன அப்படிங்கறப்பதான் மிகப்பெரிய கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் தான் இவரு தனிகவேல் சார். RXXX பிக்சர்ஸ் நிறைய படங்கள்லாம் வாங்கி பண்ணிருக்காரு. இப்ப நிறைய பிளானிங்ல இருக்காங்க. சோ வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபரீத். அவர் சொல்லி படம் பார்க்கணும் நான் கேஷுவலா இல்ல பார்க்கலான்ட்டு ஒரு நாள் படம் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். படம் பார்க்குற அனுபவம் அதிகம். பார்த்தோன்னே ஃபீல் ஆகி உடனே அந்த படத்தை அடுத்த நாள் அக்ரிமெண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை தான், அந்த படத்தை நான் எந்த அளவுக்கு ரீச் பண்ணி என்ன செலவு பண்ணுவோம் நான் பண்றேன் தம்பி அப்படின்னு எனக்கு பெரிய ஹோப்பா இருந்துச்சு. நேரம் அவர் டிராவல் பண்ணிட்டு கொண்டது அவர் தான் சார். அவரை என்னால் மறக்கவே முடியாது. பெரிய அவருக்கு தான் சிறந்த டோட்டல் டீம் ஸ்டாஃப் நான் அவருக்கு நன்றி சொல்றேன். அதாவது மத்தவங்களுக்கு பத்தி எனக்கு எப்பவுமே நான் பாதர் பண்ண மாட்டேன். எப்பவுமே எனக்குன்னு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். நம்ம படத்துல சொல்றீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு விஷயம் நமக்கு தெரியாமலே அமையும். அதான் நம்ம லைஃப் நம்ம கொண்டு போறோம். நான் அப்படி நினைக்கல என் லைஃப் இப்படி அமைஞ்சுன்னு சொல்றேன்னா அதான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரூம்மேட் ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வந்திருக்கிறது அதுவும் கூட இருந்தவருங்கிறது மிகப்பெரிய விஷயம். கவனிச்சு பாத்தீங்கன்னா கோ இன்சிடென்ட் இருக்குது. அது வந்து மத்தவங்க எப்படி நினைச்சா பரவாயில்ல. நான் சொல்றேன் உங்க ப்ரொடியூசர் வந்து பாலசுப்ரமணியம், உங்க டைரக்டர் ஆனது உங்க படத்தை வெளிக்கொண்டு தனிகவேல் 2 பேருமே முருகன் படத்துல அது ரொம்ப நடந்த விஷயம். அது உங்களுக்கு கோ இன்சிடென்ட். பாலஸ்ரீராமுக்கு வந்து முருக பேர் உள்ளவங்க வந்து உனக்கு படம் இன்னைக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த இரவும் பகலும் வரும் அப்படின்ற படத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாலசுப்ரமணியம் என்ன சொல்லுவார், சார் பாலாக்காக அந்த படம் எடுக்கிறேன் அப்படின்னு துபாயில இருக்கிற. சோ வாழ்த்துக்கள். அவருடைய ப்ரொடியூசருக்கு நம்ம டீம் சார்பா ஒரு வாழ்த்து.